எப்படியாவது தேமுதிக இங்கே இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அதை வச்சு தான் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்களா? அதாவது சின்ன சின்ன பிணக்குகள் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இருக்கிறாங்க, அதெல்லாம் சரி செஞ்சு. என்ன காரணம்னா விஜயோட இப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்களேன், விஜய் பேசுவதை ஆதரித்தார் பிரேமலதா. விஜய் என்ன தப்பாக பேசினார் மதுரையில், அப்படி ஒரு சிக்னல் கொடுத்தாங்க. கேப்டனை வந்து உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறார். உண்மையிலே கேப்டன் வந்து விஜய்க்கு அண்ணன் தான் என்றால் எங்கள் குடும்பத்தில் ஒரு தம்பி தான் விஜய்ன்னு சொன்னார். அது ஒரு சிக்னல். அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கப்புறமும் ஏடிஎம்கே ஒன்றும் பெருசாக பேசலை, பாஜக ரியாக்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த வாக்கு திருட்டை பற்றி பேசும்பொழுது பிரேமலதா ஒரு விஷயம் சொன்னாங்க. ஏன்னா ஜெயிச்சுட்டா நீங்கள் வாக்கு திருட்டை பற்றி பேச மாட்டீங்க, தோத்துட்டா தான் பேசுவீங்க. எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, இந்த விருதுநகர் தேர்தலில் நாங்கள் இப்படி தோற்று போனோமே, அப்போ யாரும் வாக்கு திருட்டை பற்றி பேசலையே, திமுக அப்போ பேசலையேன்னு அதை தான் ஞாபகப்படுத்துகிறாங்க. அப்போ இவர்களுக்கு ரெண்டு பக்கமும் வலி இருக்கிறது, ஒரு மனவேதனை இருக்கிறது. நான் சொல்கிறேன் என்ன வலினா மனவலி. திமுகவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை, பெருசாக அனுசரணை கொடுக்கல. அதே நேரத்தில் அதிமுகவும் துரோகம் பண்ணிட்டாங்க, பாஜக இப்போ என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு மனவேதனையில் பிரேமலதா இருக்கார். இப்போ கட்சி வந்து காப்பாற்றணும், அப்போ இந்த கூட்டணி ஏதாவது ஒரு கூட்டணிக்கு வந்து ஆகணும். அப்போ இப்பொழுது எடப்பாடி இறங்கி வந்து நாங்கள் அதை வந்து தவறு பண்ணிட்டோம், உங்களுக்கு அதுக்கான ஈடை செய்கிறோன்னு வந்தால் மட்டும்தான் சரி செய்யப்படும். ஆனால் பாஜக ரொம்ப தெளிவாக தேமுதிக இங்கே வந்து ஆகணும்னு அவங்க நிற்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் வந்து இந்த மூப்பனாருடைய இந்த நினைவு நாளில் தான் நாங்கள் எல்லாமே ஒற்றுமையாக இருக்குன்னு சொன்னது. தேமுதிக அங்கே போனாலும் எடப்பாடி தானே இந்த தொகுதின்னு பிரித்து கொடுக்கணும், அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. முன்னாடியே கேட்குறாங்க, நாங்கள் கையெழுத்து போட்டோம்ல, நாங்கள் வந்து முன்னாடி கையெழுத்து போட்டது தப்பு இல்லை, கையெழுத்து போட்டதுனால தான் நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்க. நாங்கள் ஜெயலலிதா காலத்தில் கூட கையெழுத்து போடல. ஆனால் இன்னொரு இருக்குல்லங்க, ஜெயலலிதா வந்து இவங்க சொல்கிறாங்கல்ல எடப்பாடி துரோகம் பண்ணிட்டார் எல்லாம் பண்ணிட்டார். ஏன் வந்து 2011 வந்து ஜெயலலிதா வந்து விஜயகாந்தை நம்பி தானே கூட்டணி வச்சு எதிர்கட்சி அந்தஸ்தெல்லாம் பண்ணி கொடுத்தாங்களே, அதற்கு விஜயகாந்த் என்ன திருப்பி கொடுத்தார்? சட்டமன்றத்தில் நாங்கள் துருத்துனது தான் செஞ்சார். ஜெயலலிதா வந்து அநாகரிகமாக பேசுனதையும் நம்ம பார்த்தோம். இதை திமுக பயன்படுத்திக்கிச்சு, அதே ஒரு விஷயம், அது அரசியல், அது அரசியல். ஆனால் அதை விஜயகாந்த் பயன்படுத்திக்கல. அப்போ விஜயகாந்துக்கு அரசியல் தெரியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்தது.